ஸோ பிறர் துன்பம் தன் துன்பம் போலினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகலாம். அதுக்கப்புறம் அந்த 10ஓடு 11 நீ இல்லையே அப்படின்றது தான் வந்து விஜய். 10ஓடு 11 நீ இல்லை. தளபதி தளபதி அப்படின்னு வர்றப்ப அது இன்னும் அவருக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. நம்ம தளபதினே வச்சு இது பண்ணலாம், பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிவி இனிஷியேட்டட் த ஐடியா. ஸோ தளபதி தளபதி எங்கள் தளபதி அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு கம்போஸ் ஆகி வெளியே வர்றப்ப அது அந்த பாட்டை வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி கேட்குறப்ப எந்த இடம் நடக்கிற போதும் நாமத்துக்குமாரோடைய இந்த வரிகள் வந்து அவங்க மனசுல வந்து பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கும். ஸோ அது எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த 4 வரியே போதும். என்னைக்குமே எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்களுக்கு மறைவே கிடையாது. முத்துக்குமார் இல்லாத இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சில வார்த்தைகள் நம் நெஞ்சில் பதிந்துவிடும், சில வரிகள் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். அப்படிப்பட்ட வரிகளுக்கு காவலனாக இருந்து மறைந்தவர் தான் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். அவர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா என்பதற்கேற்ப இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லைனா கூட அவரோட நினைவுகளும் அவருடைய பாடல்களும் அவரோட தமிழும் நம்ம தினமும் அசை போட்டுட்டு நம்மளோட லைஃப் ஜேர்னியை தொடர்ந்துட்டுருக்கோம். அவருடைய பாடல்களை டீகோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கோம் தான் தமிழண்டா ரமேஷ். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? விஜய்க்காக நிறைய பாடல எழுதியிருக்காரு. பட் தலைவால வர அந்த தலைவா சாங் வந்து இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு பொருந்தக்கூடிய வரிகள். முத்துக்குமார் வந்து எப்பவுமே அந்த அஹேடா திங்க் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பாடல்கள் நம்ம கேள்விப்போம். இப்போ தெரியல கூட நீங்களே ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தெரிய பாடல் சம்பந்தம் இறந்து போற அந்த ஒரு சீனை வந்து அவர் பாட்டுல வச்சிருப்பாரு. அந்த பாட்டுல வந்து கண்களோரம் நீ துளி நான் காணும் நேரம் அந்த இது அந்த மாதிரி ஒரு வரி வரும். உன் மார்போடு சாய்ந்து தாக தோணுதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து அந்த பிக்சரைஸ் ஆகும் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த தலைவா பாடல் அப்படின்றது. இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல். ஆக்சுவலாக கொள்கை பாடலோட இந்த பாடலாம் நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு லைன், பிறர் துன்பம் தன் துன்பம் போலினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எப்படி ஒரு அஹேடா அதை திங்க் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்காக எழுத பாடலா, இல்லை விஜய் அவர்களுடைய அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி, இல்லை வந்து அவர் எந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்க போறாரு அப்படின்றத யோசிச்சு எழுதினாரா? அவருக்கு வந்து அந்த இயக்குனர் விஜய் ரொம்ப நெருக்கம். ஸோ அவர் வந்து சொல்லிடுவார் என்ன வேணும், இந்த பாட்டுக்குள்ள நான் என்ன வைக்க போறேன், என்னெல்லாம் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பாட்டாக வந்து அந்த டைட்டில் ட்ராக்குன்ற மாதிரி அந்த அந்த படத்தோட முக்கியமான ட்ராக்கே வந்து இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரண மனுஷன் தலைவனாகிறான். அந்த தலைவனாகிறப்ப அவன் வந்து ஒரு தலைவனுடைய பண்பையும் கொள்கையும் அவன் ஏற்றுக்கிட்டு அந்த தலைவனாக மக்களை வந்து வழி நடத்துகிறான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கட்டமைக்கணும், இதுதான் வேணுன்றப்ப அப்போது அவங்க கொடுக்குற வரியே அந்த பாட்டிலே வந்து பல்லவியிலே வந்து தலைவாட வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பிறர் துன்பம் தன் துன்பம் அது வந்து அந்த காமராஜரோட லைஃப் பயோகிராஃபி வச்சிருப்பார். ஸோ பிறர் துன்பம் தன் துன்பம் போலினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகலாம். அதுக்கப்புறம் அந்த 10ஓடு 11 நீ இல்லையே அப்படின்றது தான் வந்து ஒரு பிள்ளை நீ தானே நீ அப்படின்னு சொல்ற ஏன் அது அப்படின்றப்ப அந்த டைம்ல வந்து விஜயோடைய இப்போவுமே விஜயோடைய ஃபேன் பேஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ வரோம் படம் நடிக்கிறோன்னு மட்டும் இல்லாம நீங்க எல்லா மற்ற நடிகர் மாதிரி நீ இல்லை அப்படின்றத அப்பவே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒன்று கொடுக்குறப்ப அந்த எஃபர்ட்டுக்கு தான் வந்து அது கொடுப்பாங்க. ஸோ அது எஸ்பெஷலி தளபதி தளபதி அப்படின்னு வர்றப்ப அது இன்னும் அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நம்ம தளபதினே வச்சு இது பண்ணலாம், பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிவி இனிஷியேட்டட் த ஐடியா. ஸோ தளபதி தளபதி எங்கள் தளபதி அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு கம்போஸ் ஆகி வெளியே வர்றப்ப அது அந்த பாட்டை வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி கேட்குறப்ப இந்த பாட்டு ஒரு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு நிறைய மாஸ் சாங்ஸ் இருந்தாலும் இதை வந்து தவிர்க்கவே. ஏன்னா இப்பவுமே எந்த கட்சியுடைய மாநாடோ எந்த இடம் நடக்கிற போதும் நாமத்துக்குமாரோடைய இந்த வரிகள் வந்து அவங்க மனசுல வந்து பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து விஜய்க்காகவும் விஜயோடைய அப்பா அவரு என்ன நினைச்சு எழுதினான்னு தெரியல. பட் ஆனா இப்போ அது வந்து எல்லா வரிகளுக்கும் உண்மையாகிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எழுவோம் எழுவோம் முன்னால் எழுவோம்
பின்னால் நிழலாய் தொடர்வோம் அப்படின்ட்டு வந்து ரசிகர்களை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதியிருக்காரு அது. ஏன்னா அந்த படத்தோட சுச்சுவேஷன்லயுமே அதான். ஏன்னா ஆஃப்டர் அப்பாவோட இது டெத்துக்கு அப்புறம் வந்து தே ஆர் சீயிங் எ ஃபால். ஸோ மறுபடியும் வரணுன்றப்ப அப்போ வந்து இவர் எவால்வ் ஆகி இவர் வராரு. ஸோ அப்போ மீண்டும் எழுவோன்றப்ப அந்த இடத்துல அதை ஃபிட் இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது இந்த காலகட்டத்துக்கு பொருந்துற மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கும் வந்து எழுதியிருக்காரு. அதுதான் யாராவது எங்கேயாவது இந்த பாட்டெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த ஃபீல் வந்து பரவாயில்ல, தலைமை என்னைக்கோ எழுதுந்து இன்னைக்கு அது தளபதிக்கு செட் ஆகுது அப்படின்றப்ப, இன்னைக்கும் தளபதிக்காகவே அந்த பாட்டு இருக்கு அப்படின்றப்ப ஸ்பெஷல். ஏன்னா பல கவிஞர்கள் எழுதியிருக்காங்க விஜய் அவர்களை பற்றி. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு பாட்டு அப்படின்றது வந்து ரசிகர்களுக்கும் சரி பொதுவாக கேட்குறோம், ஏன்னா இப்படிலாம் ஐ மீன் இந்த மாதிரிலாம் ஒரு தலைவனை வந்து போட்டு எழுத முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய சோ மெனி ஆல்பம் அவர் விஜய்க்கு எழுதியிருக்காரு. ஸோ நண்பன், அதுக்கப்புறம் நண்பன் பற்றி பேசும்போது இந்த அந்த ஒரு சாங் நல்ல நண்பன் இன்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமாக இருக்கு இல்லையா, அதை நம்ம மறந்துடணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல நண்பன் பாட்டு வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட் வந்து தவறிட்டான். ஸோ அப்போ வந்து எனக்குள்ள ரொம்ப நிறைய பேர் நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அதனால. ஸோ அந்த டைம்லலாம் வந்து எங்களை ரெக்கவர் பண்ண பாட்டு வந்து இதுதான். ஸோ நல்ல நண்பன் வேண்டும் என்ற அந்த இறைவனும் வந்து அப்படின்றப்ப இவன் உயிர் வேண்டுமா எங்கள் உயிர் எடுத்துக்கொள் அப்படின்ற அதோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகா சொன்ன விஷயம். ஸோ அது எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த 4 வரியே போதும். அந்த அவனை நம்ம மிஸ் பண்ணுற அந்த விஷயத்துக்கு வந்து அவர் ஹி டிட் த ஜஸ்டிஸ். ஸோ சங்கர் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டின் பல்லவிகளில் அதுவுமே இருக்குது. ஸோ வாலி சாரோட சிக்கு புக்கு ரயில் சொல்லுவார், அப்புறம் மதன் கார்கி சாரோட அஸ்கு லஸ்கு ஏமா சொல்லுவார். அந்த வரிசையில் வந்து இந்த பாட்டுக்கு ஒரு தனி இது இருக்குது. ஸோ நண்பனை நினச்சி நம்ம 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 கூட அவன் இருந்த விஷயம், நம்ம கூட அவன் செஞ்ச சேட்டை அரட்டை, அவன் கூட நம்ம கழித்த காலம், இதெல்லாம் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே விவரிக்க முடியாத வழிகளோடு வந்து அவர் முத்துக்குமார் எழுதியிருப்பார். அந்த ஒட்டுமொத்த எமோஷனுமே அந்த பாட்டு சொல்லிட்டோம் இல்லையா. அது அந்த இழப்பு, அந்த ஏக்கம், அது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடும். அது இப்போ வந்து நான் முத்துக்குமாருக்கே பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நண்பன், அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுன்றதுனால தான் வந்து இறைவனே எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் முத்துக்குமார் இல்லாத இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? எனக்கு அதான் சொன்னேன்ல, இப்போ கண்ணதாசனுடைய வழித்தோன்றலில் அடுத்த தலைமுறை வந்தாங்க, வாலி சாரோட வழி. அந்த மாதிரி வந்து இப்போ நான் முத்துக்குமாரோடைய ஸ்டைலில் எல்லா பாடலாசிரியர்களும் அவங்க இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றப்ப முத்துக்குமார் ஆசைப்பட்டார் கண்ணதாசன் மாதிரி ஒரு பாட்டு, வாலி சார் மாதிரி ஒரு பாட்டு எழுதணுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் எழுதுகிற எல்லாருக்குமே ஒரு ஆசை, முத்துக்குமார் மாதிரி எளிமையான தமிழில் அழகான காதலை அவ்வளோ சூப்பராக நம்ம வந்து சொல்லணும். யாராவது இந்த பாட்டை வந்து பாராட்டும் போது இப்போ முத்துக்குமார் மாதிரி எழுதியிருக்கப்பா அப்படின்னு பாராட்டினா நம்ம போதும் இல்லையா, அந்த கம்பேரிசனே போதும், அவ்வளோதான். அதுதான். ஸோ இப்போதும் அவர் வந்து எங்கேயோ யாரோ ஒரு இடத்துல, இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க அந்த பாட்டை கேட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க, எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க அவங்க பாராட்டிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஹீ வில் பி ஆல்வேஸ் இன் அவர் யூனிவர்ஸ், இன் அவர் ஹார்ட்ஸ். அண்டு இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுமே நீங்கள் யாரை போய் கேட்டாலுமே முத்துக்குமார்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க. அதுதான், நமக்கு அவருக்கும் நேரடி பழக்கம் கிடையாது, நம்ம பேசுனதுக்கு. ஆனால் ஒருத்தருடைய வரிகள் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து ஒருத்தரோட வாழ்வில் ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கும் போதில் ஐ திங்க் அதுதான் அவர் சேர்த்து வச்ச சொத்து, பேரு, புகழ் எல்லாமே அதுதான். பணம் இதெல்லாத்தையும் தாண்டி இல்லை, இந்த மாதிரி ரசிகர்கள், கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறது தான் வந்து உண்மையான ஒரு கலைஞனுக்கான ஒரு அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய பாணியில் சொல்லணுன்னா, என்றைக்குமே எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்களுக்கு மறைவே கிடையாது. அதனால் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். நாமளும் அவருடைய வழியில், அவருடைய பாதையில் அப்படியே பயணித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவரை பற்றி ரசித்து சொல்கிறது, அவரை பற்றி பேசுகிறதே எனக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம பேசும்போது நம்ம சில நேரத்தில் எமோஷனலாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு பாடலாசிரியரால் இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. பல இடங்களில் நம்மளே வந்து எமோஷனலாக பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷனுக்குமே வந்து பாடல்கள் கொடுத்துருக்காரு. உனக்கு லவ்வா இதை கேளு, லவ் ஃபீலரா இதை கேளு, மோட்டிவேஷன் வேணுமா இதை கேளு, உங்க கூட எல்லா நேரத்துலையும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம முத்துக்குமார் அவர்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அவரோட வரிகள் தான் திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா அப்படின்ற மாதிரி. அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னா கூட வார்த்தைகள்ல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வரிகளில் வாழும் நான் முத்துக்குமார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
அவருடைய ஒவ்வொரு எழுத்துலையும் அவர் எழுதின ஒவ்வொரு வரியிலையும் நம்ம வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் இருப்பார் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயம், நமக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி நான்லாம் வந்து என்ன சொல்கிறது, கோடியில் ஒருத்தன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் முத்துக்குமாருடைய கோடான கோடி ரசிகர்களில் ஒருவன், ஒரு துளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் ரசித்த விஷயத்த என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டேன். இப்போ பார்க்குற நிறைய பேர் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அவரை வேறு மாதிரி ரொம்ப உங்களை வந்து அவர் எப்படிலாம் வந்து உங்களோட இருக்கிறாரு அப்படின்ற பாண்டிங்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பலருக்கு பல விதம். என்னால் முடிஞ்சது வீடியோவில் நான் சொல்கிறேன், எழுத்துப்பூர்வமாக சொல்கிறேன். இன்னும் சில பேர் வந்து அதை தன்னுடைய புத்தகங்கள்லேயும் தன்னுடைய வாழ்க்கை நண்பர்களிடையும் கலந்துரையாடலில் வந்து வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள், கவிஞர்கள் உயிரோடு இருக்கும்போதும் அவங்கள வந்து கொண்டாடலாம். உயிரோடு இல்லைனாலுமே அவங்கள பற்றி பேசுங்க, அவங்கள பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க. கலைஞனுக்கு மரணமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கான அடையாளம் உங்களால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அது எழுத்தாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான அடையாளத்தை வாங்கிக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. இவ்வளோ விஷயங்கள் வந்து முத்துக்குமார் வந்து ஒரு பாடலாசிரியர் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ டெப்த்தாக வந்து உங்கள் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முத்துக்குமார் சாரோட ஃபேன் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த உரையாடலில். நான் நிறையா முத்துக்குமார் அண்ணனை பற்றி பேசினது அண்டு எனக்கே என்னுடைய பல அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி என்னோட ஸ்கூல் காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அன்பான ஒரு உரையாடல். என்னுடைய வாழ்க்கை பக்கங்களில் என்னோட டைரியில் எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில முத்துக்குமார் எவ்வளோ ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமார் அவர்களை கொண்டாடுவோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க்யூ. நன்றி.